ஹலோ மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 3 ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஷிஃப்ட்டு பார்த்துட்டு நேற்று காலையில் போனேன். இல்லை நேற்று காலையில் போனேன். நேற்று காலையில் போயிட்டு அப்புறம் நைட்டு பார்த்துட்டு நேற்று நைட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஷிஃப்ட்டு பார்த்துட்டேன். சொல்ல போனால் ஒரு 36 மணி நேரம் பார்த்துட்டேன் வேலை. நீ நைட்டு போய் தூங்கிட்டு மறுபடியும் காலைல போகணும். ஸோ நடந்து தான் போயிட்டுருக்கேன். யாராச்சும் லிஃப்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அவனும் லிஃப்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். கால் வேறு பயங்கர வலி. கிட்டத்தட்ட 36 மணி நேரம். நம்மளை நிறைய பேர் பார்ப்பாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் நைட்டு தூக்கம் இல்லாமல் பார்க்குறதுன்றது அது ரொம்ப கஷ்டம்தான். யார்கிட்டயாச்சும் லிஃப்ட்டு கேட்குறேன், கொடுப்பாங்களான்னு பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லிஃப்ட் அடித்து போகிறது வந்து ஒரு இல்லீகல். அது வந்து இதே கிடையாது. லிஃப்ட் அடித்து போகக்கூடாது, மிகப்பெரிய தப்பு. ஸோ யூ ட்ரை, அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இப்போ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போயிட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் வந்தோடனே நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. இல்லை மக்களே, அது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ நடந்து கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு போயிடும். ரூமில் போய் சாப்பிட்லாம். ஏன்னா துணி துவைக்க வேண்டியது வேறு நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்குது. அதனால் போய் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்சல் வாங்கியிருக்கேன். போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பானிபூரி கடை இருக்குது. ஒரு பானிபூரி கடை இருக்குது. நான் ஹோட்டலுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டோம். போய் சாப்பிட்டுட்டு இங்கே நிறைய பேர் சாப்பிடாமே இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன கடவுள் நல்ல இடத்துல வச்சுருக்காருன்னு சந்தோஷப்படுறாங்க. ஓகே. ஸோ நான் இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். முன்னாடி அங்கே போயிட்டு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கலாமான்னு யோசிச்சுருக்கேன். ஆக்சுவலி சொல்ல போனால் கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். ஏன்னா தேவைப்படுது. ஏன்னா முடிப்பட்டா கொஞ்சம் போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி கொட்டிட்டு தான் இருக்குது. அதனால் கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி அது மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி குடித்தா நல்லது. பட் என்கிட்ட மிக்சி இல்லை. மிக்சி வாங்குற அளவுக்கு கையில் காசும் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். டெய்லியும் ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 கருவேப்பிலை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹேர் க்ரோத்துக்கு அது நல்லது தான். ஸோ அதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். கடைக்கு போயிட்டு என்ன அந்த வீடு கவர்ந்து இழுக்குது. அந்த வீடு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு வீடு. இந்த இதில் மட்டும் காட்டுவேன் பாருங்கள். இந்த தெரியுதா? அந்த வீடு தான் பார்க்க செம்மையாக இருக்குது. நமக்கு ஆசை அந்த மாதிரி பெரிய வீட்டில் வாழணும்னு. ஹலோ மக்களே,
இன்றைக்கி காலையில் மணியை பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6:54 ஆகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரல, ஓனர் வந்து பைக்லேயே வந்து விட்டாரு. அதனால் பைக்லேயே வந்தாச்சு. கம்பெனிக்கு நடந்து போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 3 இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். லிஃப்ட் அடித்து போகலாம், பஸ்லேயும் போகலாம். சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். 3 கிலோமீட்டரும் வராது, ஒரு 1.5 அளவு. சரி போவோம். கம்பெனி தான் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் தூரம் ஆகும். சரி நான் பக்கத்தில் போயிட்டு உங்களை கூப்பிட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒசூர் பைபாஸு இந்த பக்கம் கீழே பஸ்ஸெல்லாம் போதும். ஆக்சுவலி அந்த பஸ்ஸில் தான் நான் போக வேண்டியது, ஆனால் நான் போகவே இல்லை. அப்புறம் அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா, இந்த பக்கம் போனீங்கன்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் வரும், மெயின் பஸ் ஸ்டாண்ட். பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே வாசம் பயங்கரமாக இருக்குது. அதுவும் பாய் கடை பிரியாணி தான் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் இருக்குது. இங்கே சுனில் கார்ஸ் இங்கே வந்தீங்கன்னா வாங்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. அப்புறம் இங்கேருந்து நடந்து போக ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும். ஸோ நான் கம்பெனிக்கிட்ட போகிறேன், போயிட்டு விட்றேன். ஒரு கடை இருக்குது, அந்த கடையை தான் தேடிட்டு இருக்கு. இந்த கடை கண்ணிலே காட்ட மாட்டேங்குது, எந்த கடைன்னே தெரில. இங்கே பாருங்க, பழைய ஆட்டோ எல்லாம் சரி கிடைக்குது. ஜேசிபி தான் அரிசியாக இருக்குது. ஸோ அது தெரியும். இந்த இடம் ஃபுல்லாமே மெக்கானிக் இருக்கும், அரிசியாக மெக்கானிக். ஓகே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்.